ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தானா சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரகுராம், பார்வதி, சிவராமன் 3 பேருமே வந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம தனா செம அதிர்ச்சியாகி உடனே விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி வந்துடுறாங்க. தனா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோச், அங்கே இருக்கிறவங்க பிரின்சிபல் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இனி என்னால் விளையாட முடியாது கோச், என் அப்பாவை மீறி எதுவுமே என்னால் பண்ண முடியாது, எப்படி அப்பா என்ன விளையாட விட மாட்டாரு, ஸோ எந்த பிரச்சனையும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னதும், என்ன பேசிட்டு இருக்க தனா, இங்கே பாரு இதுதான் லாஸ்ட் ரவுண்ட், இதில் மட்டும் விளையாடி ஜெயிச்சினா இனி எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ளீஸ் விளையாடவா அப்படின்னு சொல்லி கோச், மாயா எல்லாருமே கெஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தனா முடியாதுன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மெயின் லீடர் ஒருத்தங்க, இங்க பாருங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் தருவான், அப்படி இல்லைன்னு சொன்னா லாஸ்ட் ரவுண்ட்ல வின்னர் நாங்க இந்த பொண்ணு என்ன நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த நம்ம தனா கூட விளையாடின மற்ற பொண்ணை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சார், இன்னும் 1 மினிட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம மாயா கிட்ட கோச் பேட்மிண்டனை கொடுத்ததும் உடனே பேட்டை தூக்கி எரிச்சிட்றாங்க. 1 நிமிஷமும் முடிய போகுது. உடனே நம்ம ரகுரா என்ன பண்றாங்கன்னா, பேட்டை நம்ம தனா கையில கொடுத்து, என் பொண்ணு ஜெயிச்சதா தான் இருக்கணும், தோத்ததா இருக்கக்கூடாது, போய் விளையாடுமா அப்படின்னு சொன்னதும், அப்பா இங்கே பாரு, அப்பா நான் சொல்றேம்மா போய் விளையாடு அப்படின்னு சொன்னதும் தானா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நம்ம இங்கால மாயா, இங்கால ஜானகி எல்லாம் உடனே ஜானகி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தானா சூப்பரா விளையாடி அவங்கள வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் தானாவுக்கு கப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதை நம்ம ரகுராமே அவங்க கையால கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற பார்வதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல. உடனே அந்த இடத்துல நம்ம தானா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ண ஒரே தப்பு, நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டதுதான், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு காலில் விழ போகும்போது, இங்கே பாருமா இதுக்கெல்லாம் காரணம் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஏமா உன் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அப்படி இந்த அப்பா கிட்ட சொல்லலைடா, நான் அவ்வளோக்கு இல்லைனா அப்படின்னு கேட்டதும், ஐயோ அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, நான் அந்த எண்ணத்துல சொல்ல இல்லப்பா, நம்ம வீட்டில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, எங்க அந்த கட்டுப்பாடை மீறி இதெல்லாம் பண்ணா நீங்க அனுமதிக்க மாட்டீங்கன்னு தான் என் கனவு லட்சியம் எல்லாத்தையுமே நான் மூடி மறைச்சிட்டேன், இருந்தாலும் நான் பண்ண தப்பு தான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொன்னதும், சரிம்மா நடந்தது நடந்து போச்சு, ஆனா அதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வராங்க. உடனே நடந்த விஷயத்த ரகுராம் சொன்னதும் உடனே ரமணி பாட்டி, இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா ரகுராம், இல்லம்மா பொம்பளைங்க கனவு 1000 இருக்கு, அதான் நான் சொன்னேன்ல, ஆம்பளைங்க பொம்பளைய பாக்குற விதத்துல இருக்குமா, தானா பாவம் தன்னோட லட்சியம் கனவு எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்காகவும் மூடி மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காமா, இதுக்கப்புறமும் என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னதும் உடனே நம்ம ரமணி பாட்டியும் நேரம் தானா கிட்ட ஏமா உன் அப்பா ரொம்ப நல்ல வருமா, இப்படிலாம் கட்டுப்பாடு போடுறவன் தான், அதுக்காக உன் லட்சியத்தில் முறியடிக்கிறவன் இல்லை, அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டே தானா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாலேங்கிற மாதிரி கேட்டதும், நான் பண்ணது தப்பு தான் பாட்டி மன்னிச்சிருங்கிற மாதிரி தானா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற சருச்சு நம்ம போட்ட தீ கொழுந்து விட்டு எரியும்னு பார்த்தா கடைசியில் நம்மளே எரிச்சிருச்சு, நம்ம என்ன திட்ட போட்டாலும் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த போன் போட்டு மகாலிங்க கிட்ட சொல்றாங்க. என்னமா இது சப்பன்னு முடிஞ்சிருச்சு, அந்த ரகுராம் நல்லவனா கெட்டவனா இல்ல ஹீரோஸையும் பண்ணிட்டு இருக்கானா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் செம்ம டென்ஷன் ஆகுவாங்க.